கைஸ் நம்ம சாம் கரன் வேற லெவல் ஒரு ஃபார்ம்ல இருக்காதான் சொல்லணும். அவரோட பேட்டிங்ல வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. நம்ம பழைய சாம திருப்பி பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதை பத்தியும் அதை தவிர த ஓஜி கம்பேக் ரவீந்திர ஜடேஜா வேற லெவல் ஒரு கம்பேக்க கொடுத்திருக்காரு ஓடிஐ கிரிக்கெட்ல. அதை பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஓஜி கம்பேக் நம்ம ராக் ஸ்டார் ரவீந்திரோட கம்பேக்கை பத்தியே பார்க்கலாம். ஜடேஜா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் மேல நிறைய பார்த்தா கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. அண்ட் என்னதான் ஜட்டு ஒழுங்கா பண்ணல, அவர் இத்தனை நாள் கழிச்சு ஓடிஎஸ் ஸ்குவாட்ல ஏன் சாம்பியன் ட்ராஃபி என்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு நம்மளோட ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜா அண்ட் இப்போ ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காரு. நேற்று இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச் கட்டகளை நடந்திருக்கும். இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணி சீரீஸுமே வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜாவோட போலிங் தான் கை சொல்லணும். ஜடுவை பொறுத்தவரை நேற்று மேட்ச்ல 10 ஓவர் போட்டாரு. அதுல 3 விக்கெட் வெறும் 35 ரன் மட்டும் தான் கொடுத்திருப்பாரு. அதுலயும் இந்த மேட்ச்லயும் லாஸ்ட் மேட்ச் மாதிரி பாத்தீங்கன்னா போலிங்ல ஒரு 3 விக்கெட், கடைசியில வந்து மேட்ச் 2 பவுண்டரி அடிச்சு முடிச்சு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி லாஸ்டா அந்த மேட்சை பினிஷ் பண்ணதும் ஜட்டு தாங்க 2 பவுண்டரி அடிச்சு இந்த மேட்சை பினிஷ் பண்றாங்க. ஜெட்டோட போலிங் எக்கானமி பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் 3ல தான் கைஸ் இருக்கு. வேற லெவல்ல இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பார்த்தா ஜட்டு போட்டுட்டு இருக்காரு சொல்லணும். அதுவும் சாம்பியன் டிராஃபிக்கு முன்னாடி வர இந்த ஒரு சீரீஸ்ல ஜட்டு கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா படுத்தினால பார்த்தா சாம்பியன் டிராஃபி முன்னாடி இந்த ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போது. சாம்பியன் டிராஃபி எக்ஸ்பிரஷன் நம்மள கலப்புது. அடுத்ததா சாம் கரன் இந்த சுட்டி குழந்தை. அவர் இப்ப சுட்டி குழந்தை நம்ம சொல்ல முடியாது போல கைஸ், அந்த பெரிய குழந்தைய வளர்ந்துட்டாரு. ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு நாக்ஸ பிளே பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த இப்ப நேத்து நடந்து முடிஞ்ச ILT20ல அவர் டீம் என்னதான் ஃபைனல்ல லாஸ் பண்ணியிருந்தாலும் as ஒரு கேப்டனா ஃபைனல்லையுமே கலக்கிருக்காரு நம்மளோட சாம் கரன். இந்த சாம் கரனை பார்க்க முன்னாடி எனக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாம் கரன்ல அது 2022ல எப்படி இருந்தாரு T20 வேர்ல்ட் கப்ல ஒரு பிளே ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கினாரு. அண்ட் பேட்டிங் பவுலிங்னு அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா 2020 சிஎஸ்கே எடுக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங்ல நல்ல ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்கோர் பண்ணி கொடுத்திருந்தாரு 2021 இருக்கட்டும். அண்ட் அப்ப நம்ம ஒரு சாம் காரனை பார்த்துட்டு போல அதே ஒரு சாம் காரன் தான் இப்ப திரும்பி நம்ம பாக்குற மாதிரி இருக்குங்க ILT20ல. அண்ட் சிஎஸ்கே குள்ள வந்தவனும் சாம் கரன் இஸ் ஆன் ஃபயர் சொல்லணும். வேற லெவல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு ILT20ல நடந்து முடிஞ்சிருக்கிறதுல. அவரோட பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், கேப்டன்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஓவராலா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு நம்மளோட சாம் கரன். சிஎஸ்கேக்கு இது ஒரு வேற லெவல் ஒரு நியூஸ் தான் கைஸ் சொல்லணும். அதாவது நேத்து நடந்திருக்கும் ILT20 ஃபைனல்ஸ் துபாய் கேபிட்டல்ஸும் டெசர்ட் வைப்பர்ஸும் மோதி இருப்பாங்க. அந்த மேட்ச்ல டெசர்ட் வைப்பர்ஸ் முதல்ல பேட்டிங் மாதிரி இருப்பாங்க. அங்கதான் சாம் கரன் சம்பவம் பண்ணியிருக்காரு. 62 ரன் வெறும் 33 பால்ல. அண்ட் அதுலயும் 28 பால்ல சாம் கரன் அவரோட 15th மேட்ச்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த மேட்ச்ல மட்டும் தான் சாம் கரன் நல்லா பேட்டிங் விளையாடுனாரா கேட்டீங்கன்னா இல்ல கைஸ். இந்த டோட்டலா பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த ILT20 ஃபுல்லாவே சாம் கரனோட பேட்டிங் வேற லெவல்ல இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபைனல்ல as ஒரு கேப்டன்ஸ் நாக்க பிளே பண்றாரு சாம் கரன். கைஸ் அதுவும் சாம் கரனோட ஸ்ட்ரைக் ரேட்ட பார்க்கணும். கிட்டத்தட்ட 187 இருக்கு கைஸ். 3 சிக்ஸர் 5 பவுண்டரி நேத்து சாம் கரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் வேற லெவல் ஒரு இம்ப்ரூவ்டு பேட்ஸ்மேனா தெரிறாரு. முன்னாடி நம்ம பார்த்த சாம் கரன் பேட்டிங்கும் இப்ப இருக்க சாம் கரனுக்கும் எந்த பால் அடிக்கணும், எப்ப கரெக்டான டைம்ல அட்டாக்கிங் பண்ணணும், அண்ட் அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி கரெக்டா விளையாடுறாரு. ஓவராலா இந்த ILT20 ஃபுல்லா சாம் கரன் 13 மேட்ச் விளையாடிருக்காரு. அதுல 12 இன்னிங்ஸ்ல 387 ரன் அடிச்சிருக்காரு. சாம் கரனோட ஆவரேஜ் பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தா 55 இருக்கு கைஸ் அவரோட ஆவரேஜ். அண்ட் அது தவிர பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கியிருந்தது நம்ம சாம் கரன் தான். அண்ட் லாஸ்டா ஒரு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கினதுன்னா அது 2022 அவரோட பீக் டைம்ல இருந்தாரு. அப்பதான் அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ILT20ல பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு சாம் கரன் வாங்கியிருக்காரு. சாம் கரனை பொறுத்தவரை ரீசெண்ட் டைம்ஸ்ல இங்கிலாந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல இருந்து வெளியே வந்தாரு. அவர் டீம்ல எடுக்கல. பட் ILT20 வந்து நான் கலக்கிறேன் பாருங்கன்ற மீறி வேற லெவல் ஒரு கம்பேக்க கொடுத்திருக்காரு சாம் கரன். இங்க இருந்து அவர் இங்கிலாந்து டீம்ல திருப்பி வந்தாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சிஎஸ்கே டீம்ல வந்து சாம் கரன் கம்பேக் கொடுப்பாரு நம்ம பார்த்தோம். ஆனா சிஎஸ்கே டீம் ஆக்ஷன்ல எடுத்ததுக்கே இவர் இப்படி ஒரு கம்பேக்கா கொடுப்பாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சாம் கரன். இது சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லணும். சாமோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்ப நம்ம சேனலுக்கு நீங்க போஸ்ட் ஆனீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்ப இடையில சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் ஹரி.